நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா தேவி கர்ப்பமா இருந்தா, ஆசிரமத்துல தங்கி இருந்தா. ஆனா மனசுக்குள்ள ஸ்ரீராமரை நினைச்சு நினைச்சு புழுங்கிட்டு இருந்தா. விதியோட விளையாட்ட பாத்தீங்களா? ஒரு தாயாகிற சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கல. என்னாச்சு வந்தனா? இல்ல, தான் அழகு வந்துருச்சு. ஏன்? சகஜந்தா. இந்த சம்பவம் எல்லாம் அப்படிப்பட்டது. இத கேட்கும்போது பெண்களுக்கு நிச்சயம் அழுகதான் வரும். ஆனா ஒரு பெண் தாயாகும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிருது இல்லையா? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் பிறக்குது. அட கடவுளே, வந்தனா அண்ணி, சீக்கிரமா நீங்களும் ஒரு நல்ல செய்தி சொல்லிடுங்க. அந்த சாக்குல நாங்க லட்டுவா சாப்பிடுவோம். சும்மா இரு தனோ. தனோ சொல்றதுலயே என்ன தப்பு இருக்கு? நீ ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நீ முதல்ல சொல்லு. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, என் 2 பொண்ணுங்களும் இப்படி சந்தோஷமா சிரிக்கிறத பாக்கும்போது ஒரு தாய்க்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அத நீங்க எப்ப புரிஞ்சுப்பீங்க தெரியுமா? நீங்க தாயாகும் போது புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி வாங்க, டிஃபன் பண்ணணும்ல, வாங்க. வாங்க பாட்டி. பேசுனியா? இல்ல, இன்னும் பேசல. நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, இன்னைக்கு மறுபடியும் முயற்சி பண்றேன். வாங்க. போலாமா? கார்த்திக், இன்னைக்கு டிசைன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிடணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம். ஓகேப்பா, நாமளும் ஏற்கனவே கொஞ்சம் புது டிசைன்ஸ் அமைச்சிருக்கோம். ஒருவேளை அதுல ஏதாவது டிசைன்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்கான்னு நான் பாக்குறேன். சரி. குமுதா, அவர் ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. மாணிக்கத்துக்கிட்ட போய் லஞ்ச் இங்க கொண்டு வர சொல்லு. என்னண்ணா இது? பாருங்க, உங்க ஷர்ட்ல பட்டன் இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல. என்னப்பா பண்ற நீ? நில்லு ஒரு நிமிஷம். இப்பவே நான் பட்டனை தச்சு கொடுத்துறேன். போய் ஊசி நூல் கொண்டு வா. இல்லம்மா, பரவாயில்லம்மா, வேண்டாம். ஏற்கனவே அப்பா ஆபீஸ்க்கு கிளம்பி ரெடியா இருக்காரு. நான் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா, லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான்பா, நில்லு. லட்சுமி, சீக்கிரம் கொண்டு வா. உங்க அப்பா வர்றதுக்குள்ள பட்டனை தச்சிரேன் பாரு. இங்க வா. இந்த கார்த்திக் இருக்கானே, சின்ன வயசுல இருந்து பட்டனை பிச்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளவு பெருசாயிட்டீங்க, ஆனா இன்னும் உங்களுக்கு ஷர்ட்டோட பட்டனை சரி பண்ணிக்க தெரியல. எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு வேலை கொடுக்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சும்மா இருடி, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காத. இந்தாங்க. கொடுமா. ராதிகா, நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோமா. சரிங்கம்மா. அம்மா, வெளிநாட்டுல இருந்து எனக்கு துணிமணி வாங்கிட்டு வாங்கம்மா. சரி. தானம் வெளிநாட்டுல எல்லாம் மாடர்ன் Dress தான் போட்டுக்குவாங்க. வேணும்னா பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வர சொல்லு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ கடவுளே. ஆமா, நீங்க வெளிநாட்டுல இருந்து எது வாங்கிட்டு வரீங்களோ இல்லையோ, நீங்க தனத்துக்காக லிப்ஸ்டிக், மேக்கப் செட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஆமா, அது வாங்கிட்டு வாங்க. லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வாங்க. அம்மா, இந்தாங்க, ஸ்வெட்டர்லாம் இருக்கு. இது இந்த சுடிதார். வந்தனா, இந்த சுடிதார் எதுக்குமா? அம்மா, அங்க ரொம்ப குளிரும். நீங்க புடவை எடுத்துட்டு போறதை விட சுடிதார் எடுத்துட்டு போங்க. ஐயோ, நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். எடுத்து வை. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி Dress போட்டிருக்கீங்க. இப்ப போடக்கூடாதா? அப்ப காலம் வேறம்மா. இப்போ இதெல்லாம் போட்டுக்கிற பழக்கமே எனக்கு போயிடுச்சு. இஷ்டத்துக்கு ஆடுவீங்க நீங்க. அம்மா, இந்தாங்கம்மா. புடிங்க. என்னது?
ஸ்வெட்டரா? ம் சூர்யா, ஏன்பா உங்க அப்பாக்கு ஒண்ணு போதுமேப்பா. ஆமாமா, ஒண்ணு அப்பாவுக்கு இன்னொன்னு உங்களுக்கு. என்ன ஆ, இது இது நான் போட்டுக்கணுமா? வேண்டாமா பின்ன? பாருங்க, இதெல்லாம் ஆம்பளைங்க போட்டுக்கிறது. ஏய், நான் நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். அப்புறம் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளுங்க. இத போட்டுக்கங்க, அப்பதான் அங்க உங்களுக்கு குளிராது. இதெல்லாம் போட்டுட்டு தான் ஆகணும்னா நான் நான் வெளிநாட்டுக்கே போகல. ம், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் போய் தானே ஆகணும். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எப்படி இத போட்டுக்கிறது? எங்க பாரு, தலையில முந்தானி எப்படி போட்டுக்க வேண்டாமா? இத போட்டுக்கிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அங்க சொல்லுவாங்க. போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? வேண்டாம். அது இல்லம்மா, இல்ல, நான் இல்ல. இங்க நான் பாருங்க, கேட்க மாட்டேன். நான் நீ சொல்றத சொல்றது கேளுங்க. எதையும் நான் அம்மா, கேட்க அம்மா. மாட்டேன். அம்மா. என்னால முடியாது சூர்யா. சொன்னா கேளுங்கம்மா. ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அவரே தப்பு பண்ணிட்டு அவரே கோவப்படுவாரா? ஒரு ஃபோன் பண்ணணும்னு கூட தோணல. இங்க பாரு கார்த்திக், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி டிசைன்ஸை முடிவு பண்ணி ஆகணும். ம். தேவைப்பட்டுச்சுன்னா புது டிசைனர் கூட அப்பாயிண்ட் பண்ணிக்க. சரிப்பா. அப்பா நீங்க இறங்கி போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ம். ஹலோ. ஹலோ கார்த்திக், ஏன் என்னோட போன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அர்ச்சனா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேனே. இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ஓகே? இப்ப என்கிட்ட பேசணுமா? ராகுல் சொன்ன ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன இப்படி சொல்றாரு? முன்னாடி எல்லாம் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப அவ்வளவு கோவம் வருது இவருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம கிளையண்ட் ஏதாவது சொன்னாங்களா? சார் ஒரு குட் நியூஸ். கிளையண்ட் காலையில அவரே ஃபோன் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆக்சுவலா அவருக்கு எந்த டிசைன்ஸும் பிடிக்கல சார். ஆனா நீங்க நேத்து ஒரு ஃபைல் கொடுத்தீங்கல்ல, அதுல உள்ள டிசைன்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுதான். ஃபைல் கொடுத்தனா? ஆமா சார், அதுல ஸ்கெச்சஸ் மட்டும்தான் இருந்தது. அது அவருக்கு பிடிச்சு போச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த டிசைனே செஞ்சு கொடுக்க சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துறாரு சார். அப்ப சரி, நீங்க டிசைனர் கிட்ட பேசி எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடுங்க. ஆனா சார், அந்த டிசைனர் யாரு? என்னது? சார், அந்த ஃபைல்ல எந்த டிசைனரோட பேரும் இல்ல, ஸ்கெச்சஸ் மட்டும்தான் சார் இருக்கு. நீங்க தானே என்கிட்ட ஃபைல் கொடுத்தீங்க. நானா? ஆமா சார். காட்டுங்க. இந்தாங்க சார். இந்த ஃபைல் இத நான் எப்ப கொடுத்தேன்? நேத்து. இது ஸ்னேகாவோட ஃபைல் ஆச்சு. இது எப்படி என்கிட்ட? உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா கிளையண்ட்டுக்கு இந்த டிசைன்ஸ் தான் பிடிச்சிருக்கா? ஆமா சார். உங்களுக்கு டிசைனர் தெரியாதா? நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்றீங்களா இல்ல நான் போய் பேசவா? இந்த டிசைன் ஃபைனல் ஆனதே பெரிய விஷயம் சார். என்ன பண்றது? பேசியே ஆகணும். சரி, நானே பேசுறேன். ஓகே, அப்போ நான் சார் கிட்ட நீங்க டிசைனை ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுறேன் சார். ம். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அவங்களோட ஃபைலை திருப்பி கொடுக்க நான் மறந்து போயிட்டேன். என்னை ஃபோன் பண்ணி உங்களோட டிசைன் வேற எனக்கு தேவைன்னு நான் எப்படி கேட்கறது? என்ன இருந்தாலும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிடலாம். என்ன சொன்னீங்க? தக்காளி 40 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி சொல்றீங்க. ஏமா விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, பெட்ரோல் விலையும் தான் ஏறி போச்சு. நீங்க என்ன பெட்ரோல் ஊத்தி தான் தக்காளி வளர்க்குறீங்களோ? அதெல்லாம் இல்ல, 30 ரூபா தான். ம். ஆ, ம். இந்தாங்க. ஆ,
என்ன ஸ்னேகா காய்கறி வாங்க தெரியுது ஆனா போனை ஹேண்டில் பண்ண தெரியல. எங்க கூட நான் வச்சுக்கிறேன். ஓ ஸ்னேகா. ஹலோ ஹலோ, யாரு? அது வந்து நான் தாங்க கார்த்திக். யாரு? எங்க நீங்க அவங்க தானே? என் வண்டி கூட உங்க வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆச்சு சிக்னல்ல. நான் உங்களை கராஜ் கூட கூட்டிட்டு போனேனே. அது ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியலையா? நீங்களா? ஆமாங்க, நான் தான். நான் உங்களை மீட் பண்ணணும். என்ன? ஹலோ, சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? அது அது நான் உங்களை நேர்ல பார்த்து சொல்றேனே, ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்தாண்டி என்னோட வண்டியை கேரேஜ் கொண்டு போனாருன்னு சொன்னல. என்ன மீட் பண்ணனும்ங்கறாரு. சொல்ல விடுறானா? என்ன பண்றது? என்னன்னு சொல்றது? உன்னால முடியாதுன்னு சொல்லிடு. நல்லா திட்டிடு. எப்படி? போனை கட் பண்ண புரிஞ்சுக்குவாரு. ஹலோ, சொல்லுங்க. இங்க பாருங்க கார்த்திக், அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை மீட் பண்ண முடியாது. அட கட் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டேன். எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாரு? அவர்தானா? என்னடி யோசிக்கிற? நல்ல நாலு வார்த்தை கேளு. ஹலோ, இங்க பாருங்க ஸ்னேகா, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. இங்க பாருங்க. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் ஸ்னேகா, உங்களோட ஃபைல் என்கிட்ட இருக்கு. ஃபைலா? என்ன ஃபைல்? அதாங்க, அந்த ஃபைல்ல உங்களோட ஸ்கெட்சஸ்லாம் இருக்கே. அந்த ஃபைலை நீங்க கோவில்ல மறந்துட்டு போயிட்டீங்க. என்னோட ஃபைல்? அந்த ஃபைல் எப்படி உங்ககிட்ட வந்தது? அது அப்ப நானும் கோவில்ல தான் இருந்தேன். நான் உங்களை கூப்பிட்டேன், ஆனா நான் உங்களை கூப்பிடுறதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அப்படியா? இங்க பாருங்க ஸ்னேகா, நான் உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. எங்க கிளையன்ஸ்க்கு உங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன? தெரியல கார்த்திக், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து ஸ்னேகா, நீங்க ஒரு வாட்டி எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வச்சிருவேன். இல்லைன்னா நீங்களே ஒரு இடம் சொல்லுங்க, நான் ஃபைல் எடுத்துக்கிட்டு அங்கேயே வந்து உங்களை மீட் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நானே உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வருவீங்க? ஒரு 4 மணிக்கு. ஆனா உங்க ஆபீஸ் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஆபீஸ் எம்ஜி ரோட்ல இருக்கு. நான் ஆபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. ஆனா நான் வந்து என்னோட ஃபைலை வாங்கிட்டு உடனே போயிடுவேன். எனக்கு வேலை இருக்கு. தாராளமாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க் காட். அட என்ன இது, துணிக்கடை மாதிரி வச்சிருக்கிற? ஆமாக்கா, கார்த்திக்கோட எல்லா ஷர்ட்ஸ்லயுமே பட்டன் பிஞ்சுதான்க்கா இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தேன், பட்டன் எல்லாம் தச்சு வைப்போன்னு எடுத்துட்டேன். நூல் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உடனே பட்டன் எல்லாம் பிஞ்சு வந்துருதுக்கா. சரியாத்தான் சொன்னம்மா. கார்த்திகோட Dress எல்லாத்தையும் நல்ல நூல் போட்டு தான் தைக்கணும். அம்மா, என்னோட Dress கூட தைக்க வேண்டியது இருக்குமா? கொடுங்க சித்தி, சிலதெல்லாம் நானும் தைச்சு கொடுக்கறேன். சரிம்மா. அட என்ன பண்ற நீ? இவ்வளவு பெரிய ஊசிய வச்சு சட்டை தைக்க கூடாது. இத புடி, இதுல தையே. இரு நான் பாக்குறேன், நீ வேலைய பாரு. ஹலோ, வணக்கம் சம்மந்தி அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாரு சம்மந்தியம்மாவா? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கோம்மா. அது சரி, மாப்பிள்ளையும் நந்தினியும் எப்படி இருக்காங்க? 2 பேரும் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. நந்தினி உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்கா. அது ஆரம்பத்துல மாமியார் வீட்ல பெத்தவங்க நினைப்பு தானே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சம்மந்தி இப்ப ஹரித்வார்ல இருந்து வராரு. நாங்க எல்லாரும் அவர் போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அப்பனா நீங்க எல்லாரும் வந்துருங்க. நந்தினி உங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, சம்பிரதாயத்தெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான்.
நாங்க ஃபோன் பண்ணிட்டு வரோம். சரி, நான் வச்சிடுறேங்க. சரி வச்சிருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க? இவர் சரியா என்னைக்கு வருவார்னே தெரியலையே. ஏங்கா, நம்ம சம்பிரதாயத்தை செஞ்சு முடிச்சாகணும்ல. பெரியவர் திரும்பி வந்த உடனே ஒரு தடவை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆமா பெரியம்மா, எனக்கும் அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்கள கூப்பிடலாம்ல? ஆமா சித்தி, நானும் அக்காவை பாப்பேன்ல. அதோட இவர் எப்ப வந்து என்ன கூட்டிட்டு போவாருன்னு தெரியாதுல்ல. அப்படியா? அப்போ நான் பண்டிதர்கிட்ட பேசுறேன். அவர் நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுவாரு. உடனே உங்க அக்கா நந்தினியை வரவழைச்சிடலாம். அக்கா வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அக்கா, அப்படியே நம்ம விநாயகர் பூஜையும் பண்ணிடலாம். பண்டிதர்கிட்ட பேசிடுறேன். முதல்ல ராஜசேகர் கிட்ட பேசிடு, அப்புறம் சம்பந்தி வீட்டுல சொல்லலாம். சரியா? சரிக்கா. ஓஹோ, லேட் ஆயிடுச்சே. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சாகணும். அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? இல்ல, அது சும்மாதான். அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, நான் விசா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சூர்யா, ஒரு ஆ? நிமிஷம். நீங்க இருக்கீங்களே, அவசரத்துல உங்க ஃபைலையே மறந்துட்டீங்க. ஆமாமா, ரொம்ப முக்கியமான ஃபைல் இது. மறந்தே போயிட்டேன். தேங்க் யூ. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்பாவும் அம்மாவும் போறத முடிவு பண்ணதே நல்ல விஷயம். அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். அது சரி, நாளைக்கு நமக்கு பசங்க பிறப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். நமக்கு மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும். கரெக்ட் தானே? சரி சரி, நான் கிளம்புறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டு வரேன். சரிண்ணா, சாயங்காலம் பார்க்கலாம். பாய். வா, ஏ ரூமுக்கு போலாம். உன்கிட்ட நிறைய பேசணும். இவர் கிளம்பும் போது ரூமையே தலைகீழாக்கிட்டு போயிட்டாரு. அப்படியே அதையும் சுத்தம் பண்ணிடலாம். அது நீ போயே, நான் இது வந்துடுறேன். வந்து அவரு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. சரி. சார், அந்த டிசைனரை பத்தி கேட்டாங்க. வந்துட்டே இருக்காங்க. சார், சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடுங்கன்னு சொன்னாரு சார். ஓகே ஓகே சார். ஹலோ ஹலோ கார்த்திக், எவ்வளவு நேரமா உங்க போனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எனக்கு போனே பண்ணலையே. அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. அது அம்மா கிளம்புற வரைக்கும் நான் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீ அவங்க கூட இரு. அவங்க சொன்னதையே செய். அது வந்து உங்களுக்கு சார், உங்களை பார்க்க சினேகா மேடம் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். அர்ச்சனா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்.